ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூரின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளில் சுமார் 14.6 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 200 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். முதல் சோதனையில் விமான நிலைய முனையத்தில் பிடிப்பட்ட ஒரு நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் கோத்தா வாரிசான், மவுண்ட் கியாரா பகுதிகளில் ஒரு பெண் உட்பட 4 ஐரோப்பியர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்த தயாராக இருந்த 116.3 கிலோ கஞ்சா பூக்கள் கைப்பற்றப்பட்டன. மற்றொரு சோதனையில் கோம்பாக் பகுதியில் வேன் ஒன்றில் 105.1 கிலோ ஷாபு போதைப்பொருளை மறைத்து வைத்திருந்த உள்ளூர் நபரும் வெளிநாட்டவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். பிடிப்பட்டவர்களில் ஒருவர் குரியர் நிறுவன ஊழியர் என்பதும் மற்றொருவர் பத்துமலை அருகே உள்ள ஒரு கோயிலில் பணிபுரிபவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 1952 ஆண்டு அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் 39B பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷசேலி கஹார் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.